Hey guys, this is Harish Krishnamurthy and welcome to the YouTube channel Shortcut Hari. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிடி சார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நாங்கள் படத்தை பார்த்துட்டோம். சரி, படத்தோட கதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லலை, ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். பிடி சாராக ஒருத்தர் இருக்கார். அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துருது. அந்த சம்பவத்தினால அவரோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்றத ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் ப்ளேயில் காமிச்சிருந்தாங்க. படம் வந்து டியூரேஷன் கொஞ்சம் கம்மி தான். படம் வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். 2 hours 7 minutes இருக்கலாம். 2 hours. நாங்கள் வேறு சம்டைம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டோம். அதனால் ப்ராபப்ளி 2 hours 20 minutes இருக்கலாம். சம்திங் இருக்கலாம். 2 hours 20 minutes இருக்கலாம். சரி, இப்போ படத்தை வந்து கதையெல்லாம் பார்த்தாச்சு. படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரியூவை பற்றி பேசினோம்னா எல்லாருமே அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. இப்போ வந்து காஷ்மீரி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த விதம் அது நல்லா இருந்துச்சு. அவங்களோட கேரக்டருக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு. ஏன்னா சும்மா இப்போ தமிழ் படம்னாலே எல்லா படத்துலேயும் வந்து ஹீரோவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு டக்குன்னு ஹீரோயின் எதுக்குன்னே தெரியாது, ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் வர வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஆமாம், அது மாதிரிலாம் இல்லாமல் அப்பப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சில பாட்டு நல்லா இருக்குது, ஒரு சில பாட்டு ஏன்டா கேட்டோன்னு இருக்குது. பரவாயில்ல, ஹிப்ஹாப் தமிழ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் மற்ற படத்தோட இதில் கொஞ்சம் நல்லா சீரியஸான மியூசியம் இருக்குக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தது தான் இந்த படம். அவரோட அந்த க்ளீன் ஷேவான ஆக்டிங் தான். எப்பவும் இப்படி நக்கலான ஒரு ஆக்டிங், சீரியஸாக இருக்கப்போ அது ஒரு அந்த மாதிரி க்ளீன் ஷேவான ஆக்டிங் எதுவும் அவரோட ஆக்டிங்கில் புதுசாக எதுவும் தெரியலை. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம், அந்த ஹீரோயினை பற்றி பேசணும். ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு. சும்மா ஏதோ ஹீரோயின் வைக்கணும்னு வைக்காமல் ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தோட அந்த மற்ற ஆக்டர்ஸ்லாம் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, அடிக்கடி வந்து விஜய் படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இந்த படம். ஆமாம், லைட்டாக அப்பப்போ சர்க்காரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். இப்போ ராகவா லாரன்ஸ், ஒரே நிமிஷம். இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து நடிக்கிறது ஜென்ரலாக இப்போ இதெல்லாம் விட்டுருங்களேன், அந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லாம் விட்டுட்டு மற்ற படத்துலலாம் அவர் ரஜினி மாதிரியே இமிட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணுவார் இல்லையா. இந்த படத்தில் விஜய் மாதிரி இமிட்டேட் பண்ணலை, ஜஸ்ட் ட்ரைன்னு என்னால் சொல்ல முடியாது ஹரி. அது எப்படி இருக்குன்னா, அந்த விஜய் சார் படத்தில் இருக்கிற சம் சீன்ஸோட இன்ஸ்பிரேஷனாக இந்த படத்துலையும் சில சீன்ஸ் இருக்குது. ஆமாம், அந்த மெர்சல் படத்தில் இப்படி கையை வச்சு பண்ணுறது, அதெல்லாம் லைட்டாக அந்த வேனில் ஏறப்போ அப்படி ஒரு மாதம் ஒரு போஸ் கொடுப்பாரு. அது மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம், டக்குன்னு வேறு மாதிரி கொண்டு போய் ஆக்சுவலி அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்ல வரல. ஒரு சில சீன் வந்து இதுவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணலாம். ப்ரெடிக்டபிளாக இருக்குது தான் அப்படி இருந்துச்சா, இல்லை உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நிறைய படம் பார்க்குறீங்க, நிறையா மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. சரி, இதான் அடுத்த சீன் இதான் அப்படின்னு கெஸ் பண்ணிடுவீங்க, பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடுத்த டைலாக் என்ன வருதுன்னு கொண்டு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸின்னு ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. வந்து இந்த படத்தை பற்றி பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம். படத்தை பற்றி தான் இந்த படத்தில் வந்து என்ன தான் கதைனா, ஆக்சுவலாக ஒரு ஹீரோ வந்து ஸ்கூலில் ஒரு பிடி சாராக இருக்கிறாரு. அது சொல்லிட்டியா? ஏன்டா சொன்னதை கூட சொல்ல மாட்டேங்கிறேன். இது நான் தெளிவாக சொல்கிறேன். அவர் நார்மலான ஒரு பிடி சார், அதாவது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு சாராக இருக்கிறாரு. அவருக்கு வீட்டுக்கு எய்த்தாப்பில் இருக்க ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணி இது பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தாரா, அந்த பொண்ணோட நிலைமை என்ன, சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணை எப்படி பார்க்குறாங்க, அது வந்து ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா எழுதியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு பழைய கதையே வந்து ஒரு பழைய கதை. அதான் சொல்லுவாங்கல்ல, திரைக்கதைன்றது முக்கியம். கதை எவ்வளோ பழசாக இருந்தாலும் திரைக்கதை நல்லா இருந்தால் படம் வேறு லெவலில் வந்துடும். அதே மாதிரி விறுவிறுப்பான ஸ்க்ரீன் ப்ளே, லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அது வந்து நான் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்குறப்ப சின்ன சின்ன சீன்ஸில் லாஜிக் மிஸ்டேக் இடிச்சு. படத்தில் அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இதில் என்னன்னா, அந்த பொண்ணே தைரியமாக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களாம் நீ அது ஒரு நல்ல ஸ்பாய்லர் வேணாம், அது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ். அதாவது சிம்பிள், ஹராஸ்மெண்ட் நடந்தால் அந்த பொண்ணு அசிங்கப்பட தேவையில்லை, அந்த பையன் தான் அசிங்கப்படணும் அப்படின்றத சூப்பராக காமிச்சிருக்காங்க. நல்ல படம், ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண வேண்டிய படம் பார்க்கலாம். ஆனால் சில நேரத்தில் சீரியஸாக நம்ம ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடும். அது அதாவது காமெடின்றதை தாண்டி கிரிஞ்சான சீன்ஸ் நிறையா இருந்துச்சு. கிரிஞ்சான சீன்ஸ், அதாவது ஹீரோயின், உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்கிறேன். ஹீரோயினி பரபரன்னு நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து, அது வந்து செம்ம சீன். வேணாம், சீன் சொல்ல வேணாம், அது சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது வந்து ஸ்பாய்லர் பண்ணிடக்கூடாது. ஸ்பாய்லர் இல்லைடா, இது கதையில் என்ன ஆகுது ஸ்பாய்லர். அடா சொல்கிறேன்டா, இருடா, அவசரப்படாதடா, சொல்கிறேன். அது பரபரன்னு மேலே வருவாங்க, ஹீரோவும் பின்னால் வரவர்
மாடியில் பார்த்துட்டு இங்கே என்ன தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வேற ஒன்று பார்த்துட்டு இதுக்கெல்லாம் அந்த பையன் தான் காரணம்னு அதாவது ஹரி சொல்ல வருது என்ன சொல்ல வராருன்னா ஆக்சுவலி அது ரொம்ப நான் சொல்கிறேன் ரொம்ப சீரியஸான ஒரு சீனு. அந்த சீரியஸான சீனில் ஒரு காமெடின்ற பேரில் லைட்டாக கிரிஞ்சு பண்ணிட்டாங்க, டார்க் காமெடின்ற. அப்புறம் ஹீரோயினி அவங்களே எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாமல் சரி ஓகே போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு பாட்டு வைக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கிரிஞ்சான சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் டாக்டர் படத்தோட அந்த எசன்ஸ் வந்துட்டு போச்சு ஸ்டார்டிங்கில். அந்த பொண்ணு காணா போனது அதெல்லாம் லைட்டாக டாக்டர் எல்லாம் எல்லா படத்துலையும் வரதுதான். உடனே இந்த படம் அந்த படம்னு இவன் அவனை காப்பி அடிச்சுனா அவன் இவனை காப்பி அடிச்சுனா காப்பி அடிச்சுட்டான்னு சொல்லலை நான் வந்து. அதாவது அந்த எசன்ஸ் வந்துட்டு போச்சுன்னு தான் சொன்னேன். நான் வந்து இப்போ டாக்டர் படத்தை பார்த்துக்கா அப்போலாம் நான் சொல்லவே இல்லை. டாக்டர் படத்தை எசன்ஸ் வந்துட்டு போச்சு. சரி, இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் வீடியோ முடிக்கலையே. பரவாயில்ல. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஐயோ இந்த அயலான் படம் ஸ்டார்டிங்லாம் அப்படி தான் இருக்கும். அயலான் படம் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதே மாதிரி தான் ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி உட்காடுறேன். பரவாயில்ல எப்படியோ வேற லெவல் சீன்லாம் வச்சு அடிக்காமல் இருந்துச்சு. ட்விஸ்டெல்லாம் வச்சு ட்விஸ்ட்டு மோஸ்ட்லி ரொம்ப கூஸ் பம்ஸாக வருமானு தெரில, ஆனால் நல்ல ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா திடீர்னு அப்படின்னு. சரி நான் எதுவும் சொல்ல, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. படம் சீக்கிரம் முடிஞ்சாலும் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஹிப்ஹாப் தன்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. நட்பே துணை, மீசியம் முறுக்களை விட இது கொஞ்சம் ஓரளவு நல்லா. நட்பே துணையை விட இந்த படம் அண்ட் முக்கியமாக மீசியம் முறுக்கோட ஆக்டிங். இது வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம். ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கிடையாது, அவர் பிடி சாருன்றதுனால அது ஸ்போர்ட்ஸ் எசன்ஸ் வந்துட்டு போகும். அந்த படத்துலேயே சொல்லியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னு கூகுளே. ஆனால் அதுக்கப்புறம் மேபி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்போர்ட்ஸ்ன்னு காமிச்சிட்டு ஸ்போர்ட்ஸ்ன்னு காமிக்கல, அந்த ஸ்போர்ட்ஸோட எசன்ஸ் மெசேஜ், சோசியல் மெசேஜ். அதுக்கப்புறம் அந்த பிடி சாருன்ற ட்ராக் மாறி அது போயிடுச்சு. அதாவது அதான் படத்துக்கு வந்து பிடி சார்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக எவிடன்ஸ்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக கடைசி சீன்லலாம் எவிடன்ஸ் எங்க எவிடன்ஸ் எங்க எவிடன்ஸ் எங்க எவிடன்ஸ் எவிடன்ஸ். அந்த கதையோ அந்த பொண்ணால தான் பெண் அப்படின்னு வச்சிருக்கலாம்னு சொல்லு. இல்லை இது பெண்கள் அப்படின்னு சொல்லி கைஸ் நான் வந்து நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எவிடன்ஸ் பேர் வச்சிருக்கலாம். எவிடன்ஸ் தான் கொஞ்சம் எமோஷனலாக இருந்திருக்கும் நீங்கள். அப்போ பிரின்சிபல்னு வச்சிருக்கலாம். எல்லா பிரச்சனையும் காரணம் பிரின்சிபல். ஸ்பாய்லர் இல்லை 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 ஆக்சுவலி ஸ்பாய்லர் கிடையாது, இது சொன்னது ஸ்பாய்லர் கிடையாது. அவர் சொல்லி வரோம் பயந்துட்டேன். இப்படியே வந்து இதை சொல்லியிருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு என்ன இதோ அதனால அந்த படத்தோட பேரை வச்சுருக்காங்க. ஹீரோ ஒரு பிடி சார் பயந்தாங்குழி, அவர் எப்படி இந்த இதெல்லாம் சமாளித்து பயந்தாங்குழின்னு சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. படத்தை வந்து இந்த ஜோசியத்தெல்லாம் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஜோசியம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க படத்தை. அது எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ரீசன்ஸ் ஃபேமிலியான வீட்டில் எல்லாருமே வந்து ஜோசியை நிறையா பார்ப்பாங்க லேடிஸு. அதனால் அந்த கான்செப்டை கொஞ்சம் உள்ளே திணிச்சிருக்காங்க. அதாவது ஜோசியத்தை கண்டவன் சொல்கிறத நம்புறதுக்கு வந்து நீங்கள் டெய்லியும் பார்க்குற ஏன் நம்பக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. எவனவனா சொல்கிறத நம்புறீங்க, உங்கள் கூடவே இருக்கிற ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது புரியலையா? நீ புரியுற மாதிரி சொல்லலை. அதாவது அவள் ஜோசியத்தை கேட்டு தானே அவள் அவ்வளோ தூரம் அவனை வந்து டார்ச்சர் பண்ணுவாள். வெளில போகக்கூடாது, அங்கே பண்ணக்கூடாது, பிரச்சனைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றப்ப யாரையே சொல்கிறத நம்புகிறாங்க. இத்தனை நாள் பழகினவங்கள ஏன் நம்பிக்கை இல்லை அவங்க மேலே? அது ஏன் ஜோசியக்காரர் சொல்கிறத அப்படி நீங்கள் வந்து ஆக்சுவலி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜோசியக்காரர் வந்து பிரச்சனை வந்துடும், ஹீரோ இறந்துருவார் அப்படின்னு சொல்லுவார். அதை நினச்சி பயப்படுவாங்க. அதான் அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஜோசியத்தை. சரி ஜோசியம் வந்து அது வேறு டாப்பிக்கு, நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. பட் மேபி அந்த ஏன் ரொம்ப நம்ப வேணாம் அந்த ஹீரோ, நான் அப்படிலாம் சொல்லலையே. ஹீரோ வந்து அந்த காரணத்தை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாமோ, நீங்களே படத்தை பார்த்து புரிஞ்சுக்குவீங்க. ஜோசியத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கதை இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட தமிழ் ஆடியன்ஸ். அந்த தமிழ் ஆடியன்ஸை அதை கிரியேட் என்னடா சொல்லுவாங்க, தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காண்டி இந்த இதை வச்சுருக்காங்க, ஈர்க்கிறதுக்காண்டி இந்த சீனை வச்சுருக்காங்க. அதாவது சென்டிமெண்ட்டாக ஈர்க்கிற மாதிரி, அதாவது ஜோசியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, டாடா, பாய் பாய்.